வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை தெனாலிராமன் கதையில் ஒரு வகையான கதை. யானையின் எடை. அதாவது வெளியில் ஒரு நாள் போயிருக்காரு தெனாலிராமன் வெளியூருக்கு. அப்படி வெளியூருக்கு போயிருக்கப்ப தெனாலிராமன் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. திரும்பி வரப்ப அவர் ஊருக்கு வரப்ப மக்கள்லாம் கூடி ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் ஊர் மக்கள்லாம் கூடி பேசுகிறாங்கன்னு கண்டுக்காம வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவரோட வேலையாட்கள் 2 பேரும் கூடி கூடி பேசுகிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. சரி, என்னவா தான் இருக்குன்னு ஊருக்குள்ளேயும் போய் பார்க்குறாரு. எல்லாம் கூடி கூடி பேசுகிறாங்க. கடைசி வரைக்கும் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரு டக்குன்னு அவர் வீட்டுக்கு ஒரு கூலி ஆளை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாப்பா, இன்னைக்கு என்ன விஷயம் எல்லாம் கூடி கூடி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை ஐயா, இந்த மாதிரி வடை வியாபாரி ஒருத்தர் வந்திருக்காரு. வியாபாரி ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட எடை எவ்வளவுன்னு கணக்கு போட்டு கொடுக்குறவங்களுக்கு எடைக்கு எடை பரிசாக பொண்ணும் பொருளும் தரேங்கிறாரு. பொன் மீன்ஸ் தங்கம் தரேங்கிறாரு. அதனால சரியான பதில் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல, எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குன்னு தெனாலிராமன் கிட்ட சொல்கிறாரு அவரோட கூலி தொழிலாளி. அப்படி இருக்கிறப்ப கிருஷ்ணதேவராயரும் வந்த சவாலை ஏற்றுக்கவும் இல்லை, ஏற்காமலும் இருக்க முடியலை. ஏன்னா ஏற்கலைன்னா நாட்டுக்கு அவமானம்ல. அப்புறம் இன்னொன்று நிபந்தனையும் அவன் சொல்லியிருக்கான். வட வியாபாரி, இப்போ நான் ஒரு பொருள் சொல்லுவேன், அந்த எடையை கண்டுபிடிச்சா நான் அதுக்கு சரியான மடங்கு தங்க புதையல் தரேன், அந்த சரியான அளவுக்கு. அப்படி இல்லைன்னா காலம் முழுக்க நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், அடிமையாக நீ வேலை செய்யணும்னு நிபந்தனை விடுத்திருக்கான். இதை பார்த்துட்டு மன்னர் சாக்காகி நிற்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப தெனாலிராமன் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அரசவையில் இந்த மாதிரி கேட்குறப்ப தெரிஞ்சவன கிருஷ்ணதேவராயரும், நீ சவாலுக்கு தயாரா தெனாலிராமா அப்படின்னு தெனாலிராமன்கிட்ட கேட்குறாரு. தெனாலிராமனும் பதஷ்டப்படாமல், நான் சவாலுக்கு தயார் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த வட வியாபாரி சொல்கிறான், அதோ தெரியுது பாருங்க, சவால் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சொல்கிறாரு, யார்? வட வியாபாரி சொல்கிறாரு, அந்த நிற்கிதுல அதான் என் யானை, அதோட எடை என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. யார்கிட்டனா தெனாலிராமன் கிட்ட. இப்படி தெனாலிராமன் கிட்ட சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் சரி நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன்னு வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் மனைவி கிட்டே கேட்குறப்ப மனைவி சில அந்த ஐடியாலாம் கொடுக்குறாங்க, எப்படி எப்படிங்க செய்யணும்னா. ஆல்ரெடி தெனாலிராமனே புத்திசாலி, அவங்கள மாதிரியே அவங்க மனைவியும் ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. 2 பேரும் பகிர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் ஊரில் போய் முரசை அடித்து 2 பேருக்கும் போட்டி நடக்கிறப்பன்னு சொல்கிறாங்க. முரசை அடித்து இப்போ தெனாலிராமன் சொல்கிறாங்க, நான் எடையை கண்டுபிடிக்க போகிறேன், எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இல்லை, ஒரு கடல், அதுக்கு போகிறாங்க. போயிட்டு குளமோ கடலோ அங்கே போயிட்டு ஒரு மரப்படகு ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஒரு பெரிய படகுல இந்த யானையை ஏற்ற சொல்கிறாரு. ஏற்ற சொன்னோன்னே அந்த யானை அந்த படகுல ஏறிடுது. ஏறினதுக்கு அப்புறம் அதை அப்படியே உள்ள கொஞ்சம் தாளமாக தண்ணியில் உள்ள அப்படியே விடுறாங்க. விடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மேலாம் உள்ள அது அமுங்கும்ல, அந்த யானை அப்படியே கப்பல் அப்படியே தத்தளிக்கும்ல ஒரு மாதிரி. அப்படி அமுங்க உள்ளே இருக்க ஓரளவுக்கு தண்ணி வந்துடுது. அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த யானையோட அந்த படகை வெளியில் எடுத்து அந்த தண்ணி வந்த அளவை, அந்த பலகையில் வந்திருக்குல்ல ஒரு அளவு, அந்த அளவை எடுத்துக்கிறாரு. அளவை எடுத்ததுக்கு அப்புறமாட்டி அந்த இன்னொன்று படகு ஒன்று அதே மாதிரி அனுப்பி அதில் அவ்வளோ அந்த வெயிட்டான மரக்கட்டைகள் பலகைகள்லாம் அந்த ஓரளவுக்கு அவராக ஒரு கெஸ் பண்ணி ஒரு இதை அழகாக ரெடி பண்ணி போடுறாரு பலகையெல்லாம். அதே மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி வருதான்னு பார்க்குறப்ப அதை உள்ளே விடுறாரு. அந்த ஆற்றுக்குள்ளேயோ அந்த கடலுக்குள்ளேயோ விடுறப்ப அதே மாதிரி நல்லா மூழ்கி இந்த அளவுக்கு தண்ணி ரொம்புது ஓரளவுக்கு. அந்த அளவையும் இந்த அளவையும் ஓரளவுக்கு பார்க்குறப்ப சரி கரெக்டான அளவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்து ஒரு கரெக்டான பதிலை சொல்லிடுறாரு தெனாலிராமன் ஊர் மக்கள் முன்னாடி, அரசர் முன்னாடி. அரசர், சபாஸ் தெனாலிராமா, நீ என்னோட அமைச்சர்னு நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. உடனே கேட்குறாரு தெனாலிராமன் நக்கலா, யாருக்கிட்ட? வட வியாபாரிக்கிட்ட. இந்த மாதிரி ஜெயிச்சா பொண்ணும் பொருளும் தரேன்னு சொன்னீங்களே, எடைக்கு நிகரா என்னோட எடைக்கு ஏற்ற மாதிரி பொண்ணும் தரீங்களா, இல்லை உங்களோட யானைக்கு ஏற்ற மாதிரி பொண்ணும் பொருளும் தரீங்களான்னு கேட்டோன்னே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு வட வியாபாரி. மயக்கம் போட்டு விழுந்தவொடனே கொஞ்சம் நேரம் கழித்து தெளிஞ்சு எழுந்திரிச்சோன்னே கேட்குறாரு, இந்த மாதிரி என்ன பொண்ணும் பொருளும் தரீங்களா அப்படிங்கிறப்ப
அப்புறம் வந்து தர முடியாது, நான் யானையோட எடைக்கு ஏற்ற மாதிரி நான் எங்கே போவேங்க அழுதுகிட்டு ஏமாத்துறான். அப்போ வந்து மன்னர் சொல்கிறாரு, இதே மாதிரி தானே பல ஊர் மக்களை ஏமாற்றி நீ அடிமையாக வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப நாளைக்கு ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க. அப்படி ஜெயிலில் அதான் சிறைச்சாலையில் போட்டு அந்த வட வியாபாரியை அடைச்சிடுறாங்க. அடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பாராட்டுறாங்க மக்கள். இதுலேருந்து நமக்கு என்ன கதையில் தெரியுதுன்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை வந்து நிரூபிக்கிற மாதிரி தெனாலிராமன் வந்து மக்களுக்கு முன்னாடி திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. மக்கள்லாம் அவரை பாராட்டினார். யாரையும் நம்ம துன்புறுத்தி வாழக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருமே. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.